ஸோ வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் பவர் சப்ளை, அதாவது அட்ஜஸ்டபிள் பவர் ஏசி டு டிசி பவர் சப்ளை, 2 ஆம்ப்ஸு மேக்ஸிமம் ப்ளஸ் 15 வோல்ட்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்டபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சப்ளையை நம்ம ஏசி டு டிசியாக மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம், ப்ளஸ் ஒர்க் பெஞ்சோட அன்பாக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஆலிகேட்டர் கிளிப்ஸு ப்ளஸ் பூஸ்ட் அடிக்கிறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு அவ்வளோ தராங்க. ஸோ இங்கே இருக்குது நம்மளோட அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை, டிசி பவர் சப்ளை, டிஜிட்டல் மீட்டரோட வருது. ஸோ இதை இன்னொரு கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம். அடுத்தால நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் பெஞ்சு. மொபைல் ரிப்பேரிங்க்கு ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கட்டிங் மேட்டு எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொபைல் ரிப்பேருக்கு உண்டான ஐசிஸ் அதெல்லாம் கொஞ்சம் சால்டர் பண்ணுவேன். ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன நட்ஸாக இருக்கிறதெல்லாம் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இது வாங்கினேன். ப்ளஸ் இது ஹீட் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஸோ அதனால் சால்ட்ரிங் அயன் இது மேலே பட்டாலும் கூட ஒன்றும் ஆகாது. இதுதான் அந்த ஒர்க்கிங் ஏரியா. இதெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு நம்ம என்னென்ன வைக்கணுமோ இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ பிளாஸ்டிக் ரேப்பில் இருந்து எடுத்துருவோம் முதல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாகவே வருது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பர் டைப் தான், ஸோ பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மீட்டர் ஸ்கேலு, இந்த இடத்துல மீட்டர் ஸ்கேல் வருது. அப்புறம் தான் சர்க்கியூட் போர்டு லொக்கேஷன் ஏரியா. நம்ம இந்த இடத்துல என்ன வேணுமோ வச்சுக்கலாம். அதாவது சர்க்கியூட்டு நம்ம வச்சு சால்டர் அடிக்கிறதுக்கு, அப்புறம் சர்க்கியூட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாத்துக்கும் நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அவங்களே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல எதை வைக்கலாம் அப்படின்னு பிளேஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் இது. ஸோ இவ்வளோதான் இந்த அன்பாக்சிங். ஸோ உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தனி வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். மேலே இருக்கிற ஐ பட்டன்லேயும் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு முழுமையாக நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மற்றும் இந்த சேனலோட எக்ஸ்போஷர் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்தே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இப்போ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.